ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ புளித்தலை கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் மருகி புளிச்சக்கீரை அப்படிம்பாங்க. அது நம்ம தோட்டத்தில் இருந்ததுங்க, பின்னாடி எங்கள் வீட்டு பின்னாடி. அதை வந்து சரி இன்றைக்கி பறித்து செஞ்சிடலாம், மழை வேறு, நல்லா அதை செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிச்சுட்டு வந்து அது வேக வச்சுட்டேங்க. வெந்துட்டுருக்குது அது தனியாக. அதுக்குள்ளே இது மேஜிக் பவுடருங்க. இது மேஜிக் பவுடர் நானே தயாரிக்கிறேன் வீட்டில். அதாவது வரமிளகாய், வர கொத்தமல்லி, சீரகம், வெந்தயம், அப்புறம் பெப்பர், மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. அதுதாங்க மேஜிக் பவுட்ரு. இது வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க தாளிப்புக்காக. மீன் மைல்ஸ் இதெல்லாம் முடிஞ்சு வெந்துட்டுருக்குங்க. அப்புறம் கீரை வேக வைக்கும் போது ஒரு தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், இது மூணையும் சேர்த்து தான் வெந்துட்டுருக்குதுங்க. வேக வைக்கணும். அது நல்லா வெந்துருச்சுன்னா அது சதனா அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம இப்போ இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். எது பார்த்திங்கன்னா பெருங்காயம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா அது தாளிப்புங்க. இது தாளிப்புக்காக. இது வரமிளகாய் ஒரு 2-3, ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபைனலாக வந்து அந்த பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா இது பண்ணணும். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுருணுங்க. சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா தாளிப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சிடணுங்க. இப்போ அந்த வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த புளித்தலைக்கீரை, புளிச்சக்கீரை, அதை வந்து நல்லா போட்டு கடையணுங்க. மத்தில் வச்சு கீழே நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு நல்லா கடையணும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை, வெந்துடும், அதிலே வெந்துடும். இது சும்மா அப்படியே அந்த வெங்காயம் இதெல்லாம் தோலெல்லாம் பிரிஞ்சு வரும்ல, தக்காளி, அதுக்காக. ஏன்னா அதை வேக வைக்கும் போதே உங்களுக்கு நல்லா வந்துடும். ஏன்னா இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம், அதுலேயும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது அப்புறம் வந்து இந்த மேஜிக் பவுடரையும் சேர்த்திக்கிறோம். அதில் அந்த கடையும் போது இந்த மேஜிக் பவுடர் சொன்னேன் இல்லைங்களா, அதை சேர்த்து யூஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா அந்த தாளிப்பு பண்ணோம் பார்த்தீங்களா, பெருங்காயம், வெங்காயம் இதெல்லாம் தாளிப்பெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த இதையும் எடுத்து அந்த இன்க்ரீடியன்ஸும் எல்லாம் எடுத்து நம்ம இந்த புளியில் போட்டுக்கிறோம். அதில் போட்டு திருப்பியும் ஒரு கடையணுங்க. அவ்வளோதான், கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். 3 ஐட்டம் போட்டு கடையிறன்னு வைங்களேன். நல்லா அப்படி ஒரு 10 திருப்பு, இப்படி ஒரு 10 திருப்புனா ரெடி. புளித்தலைக்கீரை ரெடி குழம்பு. இது சாப்பாட்டுக்கு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா தரமாக இருக்குங்க.